நீங்க 5 பேரும் கூத்துக்கு நிக்காத வந்து பொய்யாரில இருந்து நீங்க ரிஜெக்ட் ஆகி ஏப்பா பொய்யாரிக்கார 2 பேர் சொல்லிட்டு போயிரு எல்லாரும் மேல வரிசையா வந்துடும் ஆட்டோவில் ஏறிக்கணும் சம்பளம் அண்ணா தங்க சார் பேமெண்ட் வேணும் லோனே வாங்கலீங்கன்னா அம்மம்மா அரண்மனைக்கு வந்து அழகான மோர் கடைந்து பால் கடைந்து என் கண்ணனுக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சீங்க. சரி, உங்களுக்கும் குழந்தை குட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? எத்தனையோ பசிப்பட்டியோட எவ்வளவோ இன்ப துன்பத்தோட கஷ்டத்தோட இருப்பீங்க. அந்த எம்பெருமான் மாயக்கண்ணோட அருளால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய காத்து கருப்பு நடி நடக்கம் கண்டிஷ்டி ஓமல் தடப்போக்கு வலிப்போக்கு பில்லி சூனியம் எதிராளி சதிராளி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் தீர்ந்து நீங்க என்று சுகத்தோடு இருக்கணும். கொடுக்குற பழம் வாழைப்பழம் தான். இந்த பழத்தை கொண்டு போய் சாமி படத்தை 10,000 ரூபாய் வச்சு இந்த பழத்தை வச்சு கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காது. யசோத வீட்டுல எப்படி சாப்பாட்டுக்கு இருந்துச்சோ அது மாதிரி உங்களுக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காது. சரியா? தானிதான் பிடித்து சேம சக்கலா தீயும் முடிச்சோ ஓடி போயிட்டு தீயுமே నానిదా అదిగారు అత్తరమ్మని దీనికి మా అల్లుడు సుత్తం నాకు ఒక పిల్లి పోయి చెప్పోసా இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு சாப்பிட்டு போயிருவேன் என் பையன். நாளைக்கு வரீங்க. நாளைக்கு தேவையான பதார்த்தம் எல்லாம் சரி பண்ணலாம். சரியா? அயானி நீ என்னென்ன பலகாரம் சொல்லுவேன்? அவ பூரி தான் சொல்லுவா. என்னென்ன பலகாரம் சொல்லுவீங்க? லட்டு மைசூர் பாக்கு நீ எசமா செய்யறது உருண்டை பிடிப்பியா கட்டம் போட்டுக்க அறுப்பியா உண்டு உண்மைத்த అభిగారత్త నెక్కానికి అమ్మ మైసూర్ పాకు చేసిన ఏమే అలకాడ రేసి వచ్చి సీమ సిట్టు వాంగి నాటు ముళ్ళు వాంగి ఏమా మేక పిల్ల వేసినట్టు మొక్కడ నువ్వు పడికి చెత్త వేసిన మేక వాళ్ళు నడిచి వచ్చావు నువ్వు అమ్మా என்னென்ன வேணுமோ நீங்க சொல்லுங்க, நான் தயார் பண்ணி வச்சிடறேன். நாளைக்கு தேவையான அம்மா ஏன் பலகாரம் கழிச்சு అట్లా కోమలిగారు పిట్లేదా కలిసి నాయాలు పిట్లు కాలితే గోడని తిరుగుతున్నా వెగితి వచ్చి పైన పడితే మనము గుట్టిరెడ్డి పడికెళ్ళ அம்மா நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு நான் சொல்லி அனுப்புற வேலைக்கு வந்துருங்க. சரியா? போயிட்டு வாமா. கமலாயமத்தை முன் கட்டுறமா அப்படி எல்லாம் இருந்தாலும் அடியே தோழி அப்படி எல்லாம் இருந்தாலும் அனைத்து விதமான பாலால் சாதம் செய்து பக்குவமாக நான் சமைத்து நெய்யால் சாதம் செய்து நேர்த்தியாக நான் சமைத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து வைத்து விட்டேன். நீ என்ன தெரியுமா செய்யற? எந்த வீதியில விளையாடுறாங்களோ, எந்த சந்தில நின்றுட்டு இருக்கிறாங்களோ, யார்கிட்ட சண்டை வலிக்கிறாங்களோ அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா என் பிள்ளைங்க பக்குவமான பிள்ளைங்க. அரண்மனையில நான் படுக்க போட்டா அந்த படுக்கையை மீறி போக மாட்டாங்க. நான் சொல்லிட்டுனா தாய் சொல்லு தட்டாத பிள்ளைங்க. ஆமா, அப்படிப்பட்ட பிள்ளைங்க நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். அதனால தாயார் அழைத்தார் என்று என் இரு மகன்கள் யார் யாரு? பலராமன், கண்ணன் என்று சொல்லக்கூடிய இருவரையும் அழைத்துக் கொண்டு வா. சரி, என்னன்னு கூட்டிட்டு வரேன்? என்னன்னு கூட்டிட்டு வரோம்? அம்மா கூப்பிட்டாங்க கண்ணு, சாப்பிட்டு திரும்ப போய் தூங்குவீங்க. வெயில்ல விளையாடா மூஞ்செல்லாம் வெறிச்சோடி போயிரும். நிழல்லையே இருந்தாலும் மூஞ்செல்லாம் நிழல் கட்டி போயிரும். அதனால குளிர்ந்த நிழல் இருக்கணும், தகமான வெயில் இருக்கணும்னு சொல்லி தாயார் அழைத்தார் என்று உடனே அழைத்து வாடி கூட்டி வருவாங்க.